Hi friends, welcome to SK Innovations. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா சூப்பரான தக்காளி சாதம் எப்படி பண்ணலாம்னு பார்க்கலாம். இப்போ ஒரு குக்கர்ல 5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுருக்கேன். இதுல ஒரு துண்டு பட்டை, ஒரு ஏலக்காய், 3 கிராம்பு, ஒரு ஸ்பூன் சோம்பு அளவுக்கு சேர்த்துக்கலாம். இது நல்லா பொரிஞ்சதும் இதோட 2 பெரிய சைஸ் வெங்காயத்தை நீல வாக்குல கட் பண்ணி சேர்த்துக்கிறேன். கூடவே 3 பச்சை மிளகாய் சேர்த்து இதை நம்ம நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இது வந்து கோல்டன் ப்ரௌன் கலர்லாம் ஆகணும்ட்டு இல்லை, ஓரளவுக்கு நல்லா வதங்கி இருந்தாலே போதும். இப்போ வெங்காயம் நல்லா வதக்கிட்ட பிறகு உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. அடுத்து இதோட ஒரு முழு பூண்டை வந்து மிக்சி ஜாரில் சேர்த்து மேல் தோல் மட்டும் எடுத்து மிக்சி ஜாரில் சேர்த்து தண்ணி சேர்க்காமல் அரைச்சி அந்த பேஸ்ட்டை இதோடு சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இந்த தக்காளி சாதத்துக்கு நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட்டெல்லாம் போட போகிறதில்ல, வெறும் பூண்டு பேஸ்ட்டு மட்டும் போட்டு 1 நிமிஷம் நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இப்போ இது நல்லா வதங்கிட்டதும் அடுத்து இதோட 4 பெரிய சைஸ் பழுத்த தக்காளியை மிக்சி ஜாரில் சேர்த்து தண்ணி சேர்க்காமல் அரைச்சி அதையும் சேர்த்துக்கிறேன். கூடவே இந்த ரெசிபிக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இந்த தக்காளியில் இருக்கக்கூடிய தண்ணி எல்லாமே ட்ரை ஆகி வர வரைக்கும் இதை நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இது ஒரு 2 நிமிஷத்துக்கு ஹை ஃப்ளேமில் வச்சு வதக்கி விட்டுக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா தக்காளி ஓரளவுக்கு நல்லா ட்ரை ஆகியிருக்கு. அடுத்து இதோட இந்த ரெசிபிக்கு தேவையான அளவுக்கு காரம் சேர்த்துக்கலாம். காரத்துக்கு நான் இன்றைக்கி 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு காஷ்மீரி மிளகாய் தூள் சேர்த்துக்கிறேன். உங்ககிட்ட எந்த மிளகாய் தூள் இருக்கோ அது 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. காஷ்மீரி மிளகாய் தூள் சேர்க்கறதுனால நமக்கு ஒரு நல்ல கலர் கிடைக்கும், அதே சமயம் காரமும் கொஞ்சம் குறைவாக இருக்கும். இப்போ இதை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 30 செகண்டுக்கு அப்படியே விட்டுடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா 30 செகண்ட் ஆகிடுச்சு. ஓரளவுக்கு இன்னுமே நல்லா ட்ரை ஆகி வந்திருக்கு. இந்த டைமில் நான் ஏற்கனவே 2 தடவை வாஷ் பண்ணிவிட்டு 10 நிமிஷம் ஊற வச்சுருக்க அரிசியை தண்ணியிலேருந்து நல்லா வடிச்சிட்டு இதில் சேர்த்துக்கிறேன். நான் இன்றைக்கி பச்சரிசி தான் யூஸ் பண்ணியிருக்கேன். நீங்கள் இதுக்கு பச்சரிசியும் யூஸ் பண்ணலாம், பாஸ்மதி அரிசி இல்லைனா புழுங்கல் அரிசி கூட யூஸ் பண்ணிக்கலாம். 2 கிளாஸ் அரிசிக்கு 3.5 கிளாஸ் அளவுக்கு தண்ணி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிறேன். இந்த டைமில் நீங்கள் உப்பு செக் பண்ணிவிட்டு தேவைப்பட்டால் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இது நல்லா கொதி வர வரைக்கும் வெயிட் பண்ணலாம். கொதி வந்துடுச்சு. இது 1 நிமிஷத்துக்கு நல்லா கொதிக்கட்டும். இப்போ 1 நிமிஷம் நல்லா கொதிச்சிட்ட பிறகு நம்ம இதை லிட் போட்டு மூடி குக்கரோட விசில்லாம் போட்டு மீடியம் ஃப்ளேமில் வச்சு 2 விசில் விட்டு வேக வச்சு எடுத்துக்கலாம். இப்போது 2 விசில் விட்டதும் நான் வந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு நல்லா ப்ரெஷர்லாம் அடங்கிட்ட பிறகு உங்களுக்கு ஓப்பன் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். அவ்வளோதான், நம்மளோட சுவையான தக்காளி சாதம் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இதே இப்போ 1 டைம் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம சர்வ் பண்ணிக்க வேண்டியது தான். இந்த தக்காளி சாதம் பார்த்திங்கன்னா ரொம்பவே டிஃப்ரெண்ட்டான சுவையிலையும் ரொம்பவே சூப்பராகவும் இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஒரு 15 நிமிஷத்தில் நம்ம ஈஸியாக செய்து முடிச்சிடலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்.